இலங்கையின் வடக்கே வவுனியா வடக்கு பிரதேச சபை தெரிவின் போது தவிசாளர் தி கிருஷ்ணவேணி சபையில் வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தாது அமர்ந்திருந்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு என்பது நேற்று மாலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி தலைமையில் இடம்பெற்றது. முதலில் தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. தவிசாளராக திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி தெரிவானார். அவரை அழைத்து அவருக்கான இருக்கையை வழங்கிய வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் நன்றி கூற தவிசாளரிடம் உரிவாங்கியை கையளித்தார். இதன்போது மண்ணுக்காக போரில் வீரச்சாவடைந்த எங்களது மாவீரர்களுக்காகவும் இப்போரின் போது கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் 2 நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் என்று கூறி எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தியுள்ளனர். இதனையடுத்து சபையில் இருந்த சிங்கள உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சபை தெரிவிற்கு பிரசன்னமாக இருந்த அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தினர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தாது 2 நிமிடமும் அங்கேயே அமர்ந்துள்ளார். இதில் தவிசாளர் செய்தது சரியா அல்லது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் செய்தது சரியா என்று அங்கு கலந்து கொண்டவர்கள் மத்தியில் சலசலப்பு தன்மை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அனைவருக்கும் வணக்கம். இன்று வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவு மற்றும் உப தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இங்கே சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியினுடைய சார்பாக 9 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதே நேரத்திலே தமிழ் தரப்பில் 12 உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதனை விட சுயேட்சை குழு சார்ந்தவர்களாக 3 பேர் இருந்தார்கள். இந்த நிலையிலே இன்று நடைபெற்ற இந்த தெரிவின் போது ஆரம்பத்தில் அந்த தெரிவு நடைபெறுவதற்கான ஒழுங்குமுறைகள் அறிவிக்கப்பட்டு தவிசாளர்களுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்ட பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் முன்மொழியப்பட்ட காரணத்தினாலே வாக்கெடுப்பு முறை எவ்வாறு நடத்துவதென்று ஆணையாளரினால் கூறப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே என்பிபி சார்ந்தவர்கள் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயன்றார்கள். இரகசிய வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக நின்றார்கள். அந்த இடத்திலே ஆணையாளர் அவ்வாறு செய்ய முடியாது, சட்ட ரீதியாக தான் இரகசிய வாக்கெடுப்பா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பா என்று கேட்டு அந்த அடிப்படையிலே தான் செயற்பட முடியும் என்று கூறிய நிலையிலே என்பிபி சார்ந்தவர்கள் வெளியேறி சென்றிருந்தார்கள். அந்த நிலையில் எஞ்சியிருந்தவர்களோடு தொடர்ந்து அந்த சபை நடைபெற்றது. அந்த தெரிவின் பொழுது கிருஷ்ணவேணி அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர். தமிழரசு கட்சி எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய 3 தரப்புகளும் கூட்டாக இணைந்து இங்கே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத தரப்பிடம் தவிசாளர் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒன்றாக இந்த தவிசாளர் தெரிவை எதிர்கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே கிருஷ்ணவேணி அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய சார்பாக உறுப்பினராக இருந்த பெண்மணி தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு எங்கள் அனைவரது ஆதரவோடும் அதைவிட இங்கே இருக்கக்கூடிய 3 பெரும்பான்மை இனத்தவர்களும் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். அந்த பெண்மணிக்கு ஆதரவாக 15 வாக்குகளால் அவர் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து உப தவிசாளர் தெரிவு இடம்பெற்ற போது இங்கே அந்த சிங்கள பௌத்த பேரினவாத கட்சியினுடைய தரப்பில் இருந்தவர்கள் வெளியேறி சென்றிருந்த காரணத்தினாலே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை சார்ந்து சஞ்சுதன் அவர்களுடைய பெயர் முன்மொழியப்பட்டது. அதற்கு மாற்றாக வேறு பெயர்கள் முன்மொழியப்படாத காரணத்தினாலே அவருடைய தெரிவு ஏகமனதாக நடைபெற்றிருந்தது. அந்த வகையிலே நெடுங்கேணி சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்ற ஒரு சபை என்ற அடிப்படையிலே தமிழ் தரப்பு ஒன்றாக இந்த பேரினவாதிகளிடம் இந்த சபை வீழ்ந்து விடாமல் ஒன்றாக நின்று செயல்பட்டு இந்த சபையை கைப்பற்றி இருப்பது என்பது உண்மையிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டுமாக இருந்தால் அது தமிழரசு கட்சியினுடைய கைகளிலே தான் இருக்கின்றது. தமிழரசு கட்சியினர் ஒரு புறத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒட்டியாட்சி அரசியலமைப்பை ஆதரித்து கொண்டு மறுபுறத்திலே பிரதேசங்கள் பறிபோகிறது, அதனை பாதுகாப்பதற்கு ஒன்றுபட வேண்டும் என்று இந்த இரட்டை விடங்களை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்க முடியாது. நான் இந்த தெரிவு முடிந்த பின்னரும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் ஐயாவிடம் நான் இந்த விடயத்தை சொல்லித்தான் அவரிடம் மிகவும் வினயமாக வேண்டியிருக்கிறேன். தயவு செய்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு விரைவாக தமிழரசு கட்சி பெற வேண்டும். அதை உங்களுடைய தரப்பு செயலாளருக்கு நீங்கள் அதை எடுத்து விளக்கி ஒரு நிலைப்பாட்டுக்கு அவரை கொண்டு வர வேண்டும் என்பதை அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். நன்றி.